ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ரைடர் மிகி. ஸோ இன்றைக்கி விளாக் எங்கே வேணால் நம்ம சேனலுக்கு இன்னொரு அப்டேட் பண்ண போகிறோம். என்ன அப்டேட்னா ரூட் மாதிரி எங்கேயாவது போயிட போகிறோம்னா இல்லை எங்கே தான் போகணும். என்ன அப்டேட்னா நம்ம இன்டர்காம் வாங்க போகிறோம். ஆல்ரெடி என்னோடய ஹெட்செட் தொலைஞ்சிச்சு அப்படின்றது நான் இன்ஸ்டாகிராமில் ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஸோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோடய ஏர்பாடு தொலைஞ்சிடுச்சு. ஸோ அடுத்த ஒரு ஹெட்செட் வாங்கணும். அது பொறுமையாக வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு. எப்படின்னா நம்ம பைக்கிங் அடிக்கடி ரைடு போகிறோம். ஸோ கூட வரவங்க கூட ஒரு கான்டாக்டில் இருக்கிற மாதிரிப்பட்ட ஒரு ஐட்டம் தான் இன்டர்காம். அதில் மொபைல் ஃபோன் கால்ஸும் பேசிக்கலாம், மியூசிக் கேட்டுக்கலாம். கூடவே நம்ம ரைடிங் போகும்போது கூட வரவங்க கூட ஒரு கனெக்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக நம்ம ஃப்ரெண்டு நிறைய பேர் அடிக்கடி சொல்லுவாங்க இன்டர்காம் வாங்க அப்படின்ட்டு. அதை போக நம்ம வீடியோஸில் கமெண்டில் ஒரு இன்டர்காம் பற்றி ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. நமக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லைன்னா நம்ம அதை பற்றி போடக்கூடாது. ஸோ அதான் என்னோட தாட்டு. ஸோ இன்றைக்கி நம்ம இன்டர்காம் வாங்க போகிறோம். என்ன பிராண்டு வாங்க போகிறோம், எங்கேருந்து வாங்க போகிறோம், என்ன ப்ரைஸ் ஆகுதுன்றதெல்லாம் எனக்கே தெரியாது. ஷோரூமில் போயிட்டு பார்க்கலாம். நமக்கு நம்ம ஃப்ரெண்டு தான் சஜஸ்ட் பண்ணார், ராஜ் ஃப்ரெண்ட். அவர் தான் என்ன சொன்னார்னா, நேற்று அவர் ஒரு 3 பீஸ் வாங்கியிருக்காரு அவரோட ஃப்ரெண்ட்ஸுக்காக. ஆல்ரெடி அவங்க வச்சுருக்காங்க கூட. இனிமேல் நம்ம கூட ரைட்டு சொல்கிறவங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர். அவங்க எல்லாருமே அதே பிராண்டு தான் வச்சுருக்காங்க. அது ஏதோ ஒரு மாடல் V6 சம்திங் ஏதோ சொன்னாங்க. எனக்கு இன்டர்காம் போது சுத்தமாக ஐடியா இல்லை. எப்படி கனெக்ட் பண்ணணும், எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், ஒர்க் ஆகும் சுத்தமாக சீரியஸ்லி எனக்கு ஐடியா இல்லை. அவங்க எல்லாம் ரெக்கமெண்ட் பண்ணது ப்ராடக்ட் அதான் சேம். அவங்களுக்கு கூட ரைடு போகும்போது அப்படியே கான்டாக்டில் இருக்க முடியும் ரைடு போகும்போது. அதுக்காக தான். ஸோ அங்கே போயிட்டு என்ன பிராண்டு அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தான் கேட்கணும். ஃபோன் பண்ணி கேட்டுட்டு இதுதான் பிராண்டா, என்ன ப்ரைஸ் அப்படின்ட்டு வாங்கிட்டு கனெக்ஷன் பண்ணுறது யூடியூப் பார்த்தெல்லாம் பண்ண போகிறதில்ல. எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸை யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்கள்ட்ட கேட்டால் ஈஸியாக ஐடியா கிடச்சிடும். அது எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வாங்கின அப்புறமா வீட்டில் போய்ட்டு அன்பாக்சிங் பண்ணிவிட்டு அதை காமிக்கிறேன் எப்படி கனெக்ஷன் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியாத மாதிரி நிறைய பேருக்கும் இன்டர்காம் எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி ஃபங்க்ஷன் சரியாமல் இருக்கும். ஸோ நான் வாங்கின அப்புறமா டீட்டெயில்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஷாப்புக்கு வந்துட்டோம். 2 ஃப்ளோர், மேலே ஒரு ஃப்ளோரு, கீழே ஒரு ஃப்ளோரு. கீழே தான் இன்டர்காம் கிடைக்கும் அப்படின்னாங்க. போய் செக் பண்ணலாம். Bill, I'll check. ಸ್ಟ್ರಾಂಗ್ ಆಗಿರುತ್ತಾ ಇಲ್ಲ MC ರನ್ ಆಗಬೇಕಾ? ಇಲ್ಲ ಸ್ಟ್ರಾಂಗ್ ಇರುತ್ತಾ? ಹೈ ಸ್ಪೀಡ್ಗೆ ಏನೂ ಆಗಲ್ಲ? ಏನಾಗಲ್ಲ. ಒಂದು 3M ಸ್ಟಿಕ್ಕರ್ ಹಾಕ್ಬಿಡಿ ಜಾಸ್ತಿ. ಇಫ್ ಯು ಫೀಲ್ ಸಮ್ ವೈಬ್ರೇಷನ್ ಯು ಜಸ್ಟ್ ಪುಟ್ ಆಫ್ ಒನ್ MC. ಓಕೆ, ನಾಟ್ MC, ಸಾರಿ, 3M ಸ್ಟಿಕ್ಕರ್ಸ್. ಓಕೆ. ಎಲ್ಲಷ್ಟು ಬ್ರೀತಿಂಗ್ ರಿಫ್ಲೆಕ್ಟರ್ ಇದೆಯಾ? ಬ್ರೀತಿಂಗ್ ರಿಫ್ಲೆಕ್ಟರ್ ಇಲ್ಲಿ नेम डाउन इनको ये होना है नोज गार्ड LS2 का मॉडल देख लो कौन सा.
ಇದು ಎಲ್ಲಿ ಬಿಡಬೇಕು? ಅದು ಹಂಗೆ ಬಿಡಿ, ನಾನು ಅದು ಇದ್ರೊಳಗಡೆ ಹಾಕ್ತೀನಿ ಲೇಟ್ರಲ್ಲಿ. ಅದ್ರ ಜೊತೆ ನಿಯರ್ ಬೈ ಇಟ್ಕೊಡಿ. ಅದು ಸ್ಪಾಂಜ್ ಇದೆಯಾ? ಅದು ರೌಂಡ್ ಸ್ಪಾಂಜ್ ಇದೆಯಾ? ಸ್ಪಾಂಜ್ ಇಲ್ಲ ಅದ್ನಲ್ಲಿ ಇದೆ. ಅದು ಮಿಸ್ ಆಯ್ತದೆ. ಇಲ್ಲ ನನ್ನ ಮೈಕ್ ನಿಮ್ಮ ಮೈಕ್ ಅದು ಮಿಸ್ ಆಯ್ತದೆ. ನಮ್ಮ ಮೈಕ್ನಲ್ಲಿ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಹೌದು ಆ ಥರ ಸೆಪ್ರೇಟ್ ಸಿಕ್ಕಲ್ಲ ಸ್ಪಾಂಜ್ ಅದು ರೌಂಡು ಚಿಕ್ಕದು? ಚೆಕ್ ಮಾಡ್ತೀನಿ, ಇದನ್ನೇ ಕೊಟ್ಬಿಡ್ತೀನಿ. ಓಕೆ ಇದು ಸ್ವಲ್ಪ ಫ್ರೀನೇ ಬಿಟ್ಟಿದ್ದೀನಿ. ಇಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇದೆ, ಇಲ್ಲಿ ಕಡಿಮೆ ಪ್ಲಾಸ್ಟಿಕ್ ಇದೆ. ಇದಕ್ಕೆ ಹಿಂಗೆ ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ಇವಾಗ ಒಂದ್ಸತಿ ಚೆಕ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ஸோ காய்ஸ் பார்த்துருப்பீங்க ஹெல்மெட்டில் எப்படி வந்து அந்த இன்டர்காம் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ட்டு. ரொம்ப சிம்பிள் தான். நான் கூட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஷாப்லேருந்தே வந்து அவங்ககிட்ட பண்ணி கேட்டேன். ஈஸியாக பண்ணிடுவாங்க. நம்ம நீ வீட்டில் போயிட்டு வீடியோ பார்த்து இல்லை கேட்டு பண்ணுறதுக்குன்ட்டு கொடுத்துட்டு அவங்களே பண்ணி கொடுத்தாங்க. சூப்பராக பண்ணி கொடுத்தாங்க. சிம்பிள் தான். எப்படின்னா அந்த பார்த்துருப்பீங்க வீடியோவில் ஃபுல்லாக அந்த இதை ஃபுல்லாக ஸ்பாஞ்சை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்ம பேடிங் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு உள்ளே அப்படியே ஒயரிங்கெல்லாம் எடுத்து செட் பண்ணிவிட்டு ஒரு வெல்க்ரோ கொடுத்துருப்பாங்க. உள்ளே நம்ம பேஸ்ட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி பண்ணுற மாதிரி தான். சப்போஸ் நம்ம வாஷ் பண்ண டைம்லலாம் வந்துட்டு அதை வேணால் வெல்க்ரோ வச்சுக்கிட்டு நம்ம கழட்டி வச்சுட்டு ஹெல்மெட்ஸ் எல்லாம் வந்து ஏதாச்சும் கழுவுற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைடில் கொடுத்துருக்கேன் இருக்கா, நான் உங்கள் சைடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது கூட வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்படி ஒரு கிளிப் மாதிரி தான். நம்ம ஜஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து வீட்டில் சார்ஜ் போடுறதுக்கு இல்லை தேவையில்ல டைமில் வீட்டில் வச்சுக்கலாம். உள்ளே அந்த ஸ்பீக்கர்ஸ் மட்டும் உள்ளே எப்பவும் இருக்கும். எல்லாத்துக்கும் கனெக்ட் ஆகும். பாட்டு கனெக்ட் ஆகும். உங்களுக்கு கால் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்டர்காம் வந்துட்டு நீங்கள் வந்து வேறு இன்டர்காம் ஒரு 6 பேர் போகிறீங்கன்னா 6 பேரோட பேர் பண்ணிக்கலாம், 6 பேரோட பேசிக்கலாம். அந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். ஸோ நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம இன்னும் கிளியராக செக் பண்ணலை. ஸோ அதை பற்றி எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி வந்து இது ஒர்க் ஆகுது அப்படின்னு டீட்டெயில்ஸாக ஒரு வீடியோ நீங்கள் வேணும் கேட்டிங்கன்னா நான் செப்பரேட்டாக இன்னொரு இன்டர்காம் ஃப்ரெண்ட்டு இருக்கும். ஸோ அதையும் பக்கத்தில் வச்சுட்டு என்ன மாதிரி ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது, எப்படி பேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து செப்பரேட்டாக வீடியோ பண்ணுறேன். வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் தாராளமாக லீவ் பண்ணலாம். இல்லைன்னா அது பண்ண மாட்டேன், எதுக்கு தேவையில்லாம் பண்ணிட்டு விட்டுருவேன். அவ்வளோதான், சிம்பிள். ஸோ ஃபைனலி நான் வாங்கின மாடல் சொல்ல வேறடா V6 VNet V6 மாடல் நேமு. ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4500 ருபீஸ் சொன்னாங்க. அப்புறம் 100 ரூபா குறைச்சாங்க. அப்படி வந்து கிட்டத்தட்ட 4.5 ருபீஸ் கே வந்து வருது இதோட ப்ரைஸு. பட் இதே ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 5.56 அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ எனக்கு வந்து இங்கே வந்து பார்த்தா வந்து டேரெக்டாக வாங்குறது வந்துட்டு ஒரு 1000 ருபீஸ் கம்மியாக வந்துச்சு. ஸோ யாருக்காச்சும் வந்து பெங்களூர் விட்டு வெளியே இப்போ சென்னையில் சம்திங் வேறு ஊரில் இருக்கீங்கன்னா வந்து உங்களுக்கு தேவைப்பட்டனா கான்டாக்ட் பண்ணுங்கள். என்கிட்ட வந்து இன்ஸ்டாகிராமில் ஏதாவது கேளுங்க, நான் வேணால் வந்து வாங்கி உங்களுக்கு கொரியர் பண்ணலாம். யாருக்காச்சும் வந்து உங்கள் இடத்துல வந்து கிடச்சுன்னா ஓகே. நான் எப்படி பார்த்தாலும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணாலும் வந்துட்டு 5.5 ப்ளஸ் ஒரு கொரியர் ஷிப்பிங் சார்ஜ்லாம் போட்டுட்டு கிட்டத்தட்ட 6 கொண்டு வந்துடுவாங்க. அதை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது ப்ரைஸ் கம்மியாக இருக்குது. யாராச்சும் நீங்கள் குரூப் ரைட் போகிறவங்க இல்லை குரூப்பாக பல்காக வந்து வாங்கணும், இல்லை வந்து இது மாதிரி எனக்கு வாங்கி கொடுங்க கேட்டிங்கன்னா யூ கேன் நாட் பி. நான் முடிஞ்சால் அதாவது எனக்கு நான் இருக்கிற பிளேஸ் வந்து இந்த ஷாப் வந்து ரொம்ப லாங். எனக்கு கிட்டத்தட்ட 15 கிலோமீட்டர் மேலே இருக்கும். 15 கிலோமீட்டர்ன்றது பெங்களூரில் பார்த்தா 1.5 hours ட்ராவல் இருக்கும். ஸோ நான் இந்த ரூட்டு வந்தால் தான் வந்து இந்த ஷாப் வர மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டனா நீங்கள் வந்து கேட்கலாம். ஓகேவா? இந்த விளாக் எண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக இல்லை. ஓகே கைஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்கள், எதனால கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இன்டர்காம் வந்து எப்படி நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்றது ஒரு ஐடியா வந்து கிடச்சிருக்கும். மோஸ்ட்லி ஷேர் பண்ணிங்கன்னா இன்டர்காம் வாங்க போகிறவங்களுக்கு யூஸாக இருக்கும். நான் எப்படி பேரிங் பண்ணுற வீடியோ வந்து போடலை. நீங்கள் கேட்டால் நான் வந்து அதுவும் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அவ்வளோதான், வேறு என்ன, ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் தான் அது. சத்தியமாக எனக்கே தெரியாது. நான் பேரிங் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். அவ்வளோதான். நம்ம இன்னொரு நாள் இன்னொரு சந்திக்கலாம். ஓகேவா? பாய் பாய்.